அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரை நியூஸ். நான் தீபிகா. இப்போ அரசியல் களம் அப்படிங்கிறது சூடு பிடிச்சி என்னதான் ஓடிட்டு இருந்தாலும் முழுக்க முழுக்க நான் இதெல்லாம் சாதிச்சேன், இதெல்லாம் நான் பண்ணி கிழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி திமுக முழுக்க முழுக்க பயம் காட்டுறதும் பூச்சாண்டி காட்டுறதும் அந்த தேர்தல் டைம்ல ஒரு பிரச்சாரம் அப்படிங்கறத செஞ்சு தேர்தல் பயமுறுத்துறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் போல. அப்படி பிஜேபி உள்ள வந்துட்டா, பிஜேபி உள்ள வந்து இதெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு அடுக்கு மொழிகளாக அவங்க ஒரு பிரச்சாரம் செய்துட்டு இருக்காங்க. சோ ஒரு பேய் வருது, புலி வருது, புலி வருது, புலி வருது அப்படின்னா ஓகே, உண்மையான புலி வரும்போது எவனும் நம்ப மாட்டாங்க. என்ன பண்ணுவான், போடா அப்படின்வான். அப்போ அந்த புலி வந்து அட்டாக் பண்ணா எப்படி இருக்கும், அப்படி இருக்கு இவங்க கதை. எப்போ ஒண்ணுமே இல்ல. இப்ப ஆட்சியில பிஜேபி இருக்கா இல்லையா யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சிறுபான்மையினர் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்களா என்ன, மொத்தத்தையும் வந்து இந்து மயமா ஆக்கிட்டாங்களா என்ன, யோசிச்சு பார்க்கணும்ல. எல்லாரும், எல்லா நாட்டுல இருக்கிறவங்களும், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும், எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும், எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் அப்படின்னு இருக்கும்போது இவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நெறிமுறை எங்கேயாவது இருக்கா, கேள்விப்பட்டிருக்கோமா? பைத்தியகாரத்தனமா இருக்கு. இப்போ சமீபத்துல சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது வந்துச்சுன்னா மொத்தம் போயிடும், எல்லாத்தையுமே வந்து மாத்தி விட்டுருவானுங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சாண்டி காமிச்சாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் திரும்பவும் சொல்றேன், 4 வருட காலத்துல என்ன நடந்தது, ஒண்ணுமே கிடையாதுல்ல. அவங்க வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு போயிட்டு தான் இருக்கு. என்னென்ன நடக்கணுமோ அது நடந்துகிட்டு தான் இருக்கு. கரெக்டாங்க. சோ திரும்பவும் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு பிரச்சாரத்திலையும் எடுத்து வைக்கக்கூடிய வார்த்தைகள் என்னவாக இருக்கு அப்படின்னா, இப்போ அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்துக்குள்ள கால் ஊண்டிட்டாங்க அப்படின்னா, இப்போ தமிழகம் அப்படின்னு, தமிழ்நாடு அப்படின்னு இருக்கிறது தட்சிண பிரதேஷ் அப்படின்னு சொல்லி மாற்றம் செய்திருவாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பேசுறது? எங்க ஒரு ஊர் பேரை மாத்துறதுக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து பிரச்சனை நடக்குது, பாக்குறோமா இல்லையா? கரெக்ட் தானேங்க. ஒரு பிரிட்ஜுக்கு ஒரு பேர் மாற்றம் அப்படிங்கிறது ஈஸியா நடந்துடுமா? முடியாதுங்க. அவ்வளவு கோளாறுன்னு நடந்துட்டு இருக்கும் போது ஒரு தமிழகம், தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்தை ஈஸியா பேர் மாற்றம் செய்தே முடிஞ்சிருமா? இல்ல நீங்க விட்டுருவீங்களா? இல்ல நம்ம தான் விட்டுருவோமா? நம்மள நான் அவ்வளவு பைத்தியமா? ஒரு விஷயம் நடக்கும் நடக்கும், இவங்க வந்தா இது நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது உண்மையா அது நடந்துருச்சுன்னா என்ன பண்றதுடா அப்படின்ற ஒரு பயம் உண்மையா இருக்கும் பட்சத்துல இருக்கலாம். இது உண்மையே கிடையாதுல்ல. ஒரு பேசலாம், அதுக்கு இப்படியா அடிச்சு விடலாம், அதுக்குன்னு இப்படியா பயமூத்துறது மட்டுமே ஒரு வேலையாக வச்சு அவங்க ஆட்சியில இருக்காங்க. ஒன்னும் கிளிக்கலன்னு நான் இங்க சொல்றேன் உங்களுக்குலாம். அவங்க ஒன்னும் பண்ணல. என்ன பண்ணிட்டாங்க, யார் என்ன பண்ணிட்டாங்க, அங்கங்க என்ன நடக்கணுமோ அது நடக்குது. அவங்களுக்கு ஹிந்துஸ் பிடிக்குமா, மத நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்களா, அவங்க ஒரு பக்கம். உங்களுக்கு இது இருக்குங்கிறீங்களா, நீங்க இருங்க, இல்லைங்கிறீங்களா விட்டுருங்க, எப்படியோ போகுது. ஆனா பயம் ஊத்தாதீங்க அப்படிங்கிறது பாஜக தரமும் சரி, அதிமுக தரமும் சரி முழுமையாக எடுத்து முன் வைக்கிறாங்க. சோ ஒரு பிரச்சாரத்திலையும் உங்களுடைய செயல்பாடுகள் என்ன, நீங்க கிழிச்சது என்ன, நீங்க போட்டு உடைச்சது என்னங்கிறத சொல்லுங்க. தேவையில்லாம இதெல்லாம் கொண்டு வந்து பேச வேண்டாம் அப்படிங்கிறது முன் வைக்கப்படுது. இதை பத்தி உங்க கமெண்ட்டை மிஸ் பண்ணாம மறக்காம சொல்லிருங்க. அடுத்ததா அதிமுக கிட்ட கேட்டு வாங்கிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாஜக மொத்தம் 27 இல்லையா? சோ இன்றைய தேதி வரைக்கும் வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடப்படவே இல்லை. இதோ வந்துரும், அதோ கிட்ட நெருங்கிடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். காங்கிரஸும் வெளியிடல, இவங்களும் வெளியிடல. ரெண்டுமே தேசிய கட்சி. என்ன பண்றீங்க அப்படிங்கிறது வெளியில பொதுமக்களாக பார்க்கக்கூடியவர்களுக்கு இருக்கு. சரி, ஓகே, இது இவங்களுடைய பேச்சுவார்த்தை அதெல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம திரும்ப இப்படி யோசிச்சு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சோ இங்க 27 தொகுதிகள்ல இவங்க 4 பேருக்கு மட்டும் 4 தொகுதிகள் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்க, நயினார் அவர்கள் வேட்பாளர் பட்டியல இந்த தொகுதியில நிக்கிறாரு அப்படிங்கிறது வந்துச்சா? இல்லையே. ஆனா சாத்தூர்ல நீங்க நிக்கிறீங்களான்னு கேட்கும் போது சாத்தூர் தொகுதியில நான் தான் நிக்கிறேன் அப்படிங்கிறது சொன்னாருங்க. ஆதாரம் இருக்கே, சொன்னாரு. சோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எங்க, பெரம்பூர் சைடா, இல்லையா, அந்த பக்கம் அவங்க நிக்கிறாங்கன்றதுக்கு தான் அங்க வந்து பிரச்சாரம் அப்படிங்கறதெல்லாம் செய்யப்படுது. பாரதி ஸ்ரீனிவாசன் அவங்க கேட்ட அதே கோயம்புத்தூர் பக்கமே, எல் முருகன் அவரு கேட்ட அதே மாதிரி. சோ இந்த 4 நபர்களுக்கு மட்டும்தான் பிஜேபி அப்படிதானே இருக்கு. அவங்க 4 பேருக்கு மட்டும் அழகா தொகுதி அப்படிங்கறத வாங்கிட்டாங்க. மீதம் இருக்கிறவங்க என்ன செய்யணுமா? இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு தெரியுமா, எனக்கு வேட்பாளர் பட்டியல பேர் வரலங்கிறது முன்னாடி இருந்த காண்டு, வந்தாலும் நான் வந்து களத்துல இறங்கி வேட்பாளரா நிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்ஷன் சொல்றாரு. பெரிய விஷயம் இல்ல இது? என்ன தீபிகா இப்படி சொல்லிட்ட, வரமாட்டாரா நீங்கன்னா அப்புறம் கடுப்பேத்தலாம் எப்படிங்க வர முடியும்? நம்மளே வரணும்னு நினைச்சவங்களே அடப்போங்க, படட்டும் திருந்தட்டும் அப்படிங்கிற மாதிரி தோணுதா இல்லையா? நான் திரும்பவும் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு மைண்டுக்குள்ள வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்கல்ல, எமோஷன் வச்சு விளையாடுறாங்கல்ல,
இது நடந்துச்சுன்னா ஆப்பு கன்ஃபார்ம் இவங்களுக்காக தான் இருக்கும். அப்படியே பிளைண்டா வந்து இவங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இப்போ பிஜேபியினுடைய மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு தமிழக பிஜேபினா அண்ணாமலை அப்படிங்கிற இந்த முகம் தான் ஞாபகம் வரும். அண்ணாமலைனா தமிழக பாஜக அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ ரெண்டு சினாரியும் வெட்டி தனித்தனியும் பிரிச்சு எல்லாம் பார்க்க முடியாது. இத அழகா ஒரு கட்டமைச்சு இவங்க கொண்டு போனாங்கன்னா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வருமே தவிர இப்படி பண்ணிடக்கூடாதுங்கிறது பல பேரின் ஆதகமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம அதிமுகவில் இருக்கிற வேட்பாளர்களே தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அண்ணாமலை கிட்ட அப்படிங்கிறது உண்மையா ஒரு கெத்த மொமெண்ட்னே சொல்லலாம். மாசான மொமெண்ட் ஃபார் அண்ணாமலை அப்படின்னே சொல்லலாம். ஏன் கோவை தெற்கு, சிங்காநல்லூர் போன்ற இந்த தொகுதிகள்லாம் கொஞ்சம் அண்ணாமலை அவர்களுடைய களம் அதிகம். அவரு இறங்கி வேலை பார்த்ததும் அவர் இருக்கக்கூடிய இடமாகவும் அவருக்கு இந்த சீட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த தொகுதிகள்னு கொடுத்தா அவர் கன்ஃபார்ம் வின் ஆவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கான தொகுதிகளாக இருக்கும் பட்சத்துல இங்க அதிமுக வேட்பாளர்கள் நிக்க வைக்கப்படுறாங்க. கோவை தெற்குல அம்மன் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கேண்டிடேட்டும் சிங்காநல்லூர்ல அதிமுக கேண்டிடேட் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அண்ணாமலை அவர்களை சந்திச்சு எங்களுடைய பிரச்சாரத்துக்கு நீங்க வரணும், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சால்வையெல்லாம் போத்தி அவரை வாங்க அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்றாங்க. உண்மையா அது ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் நம்மளாம் அடிச்சுலாம் கூட கிடையாது. இதை அண்ணாமலை அவர்கள் தனது அபிஷியல் பேஜ்லயே அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மனுஷனோட அந்த ஒண்ணு இருக்குல்ல, ஒரு பெருந்தன்மை இருக்குல்ல, அது பெரிய விஷயம் இல்லையா? சோ ஒரு வேட்பாளர் பட்டியல கூட வரலப்பா இவர் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா தட்டி ஒரு மாதிரி தூசி தட்டி விடுற நபர்களுக்குள்ள இவர் வந்தாதான் அந்த கலப்பணிங்கிறது இருக்குன்றத புரிஞ்சுதானே இவங்க போறாங்க. எங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டா சும்மா போவாங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க வாங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா அவங்களுக்கு புரியுது அங்க அந்த களத்துல எல்லாம் அண்ணாமலை அவர்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா வர முடியாது. அவர் வராரு, அவரு கை காமிக்கிறாரு, ஆசைக்கிறாரு, ஓகேங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இது நடக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்க அழகா இவரை மீட் பண்ணிட்டு போறாங்க. அப்ப அதிமுக அவர்கிட்ட சரணடைறாங்க அப்படிங்கிறதுல என்னங்க இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ இது இவ்வளவு பெரிய ஒரு பழமையான கட்சி, கரெக்ட் தான். இந்த தொகுதிகளுக்கு இவங்களுடைய மாஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்க தெரியாம இப்ப வானதி நான் சொன்ன அந்த 4 பேரும் எங்களுக்கு இந்த தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டாங்க. ஆனா அண்ணாமலை அப்படிப்பட்டவர் கிடையாதுல்ல. எனக்கு இது வேணும், எனக்கு செய்யுங்க அப்படின்லாம் இல்லை. எனக்கு டெல்லி தலைமை கொடுக்கும், பட் டெல்லிக்கே ஒன்றும் தெரியலையே. அதுதான் அங்க இப்போ பியூஷ் கோயல் கூட கதறிட்டு இருக்காரு. நீங்க தான் தொகுதிகள்லாம் எது நல்லா ஒர்க் ஆகுன்றது சொல்லணும், நீங்க என்னையா பண்ணிருக்கீங்கன்ற கேள்வி உட்கொண்டு கேட்டுட்டு இருக்காங்களா. இது நெக்ஸ்ட் ஒரு வீடியோல ஃபுல் சப்ஜெக்டிவா பேசுவோம். சோ இதுதான் இப்போதைக்கு கள நிலவரமாக இருக்கு. என்ன இருந்தாலும் 1000 இருந்தாலும் அண்ணாமலையை தேடி அதிமுக வந்துருச்சு, வேட்பாளர்கள் வந்துட்டாங்கன்றது ரொம்ப பெரிய ஒரு பெருமையா அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாரும் மாற தட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு செய்தியாகவும் அது பார்க்கப்படுது. அடுத்ததா விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு. சோ நடுவுல மாநாடு போடுவாருங்க, மக்கள் கூட்டம்னு அந்த சந்திப்பு இப்படிலாம் நடக்கும் அப்படிலாம் நடக்கும்னு சொல்லி ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. அது பெரிய அளவுல அவங்க விடல. ஆனா பிரச்சாரம் அப்படிங்கறத மட்டும் தலைமை செம சிறப்பா பண்றாரு. எடுத்தோடனே கொளத்தூர்னு ஆரம்பிச்சு, பெரம்பூர்னு ஆரம்பிச்சு, இப்ப திருச்சி கிழக்கு போயிட்டு எல்லாமே செம்ம மாசா வேற லெவல்ல நடந்துட்டு இருக்கு. அங்க எல்லா இடங்கள்லயும் திமுக, ஏன்னா இப்ப விஜய் பேசுற வார்த்தைகள், பேசுற பேச்சு அப்படிங்கிறது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க. பிகாஸ் திமுக விமர்சனம் பண்றதும் மற்ற கட்சிகள் விமர்சனம் பண்றதும் என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க இல்லையா? அதுல நம்ம எல்லாருமே ஒரு ஜாலியா பாக்குறோம். சோ இந்த கட்சி வருமா வராதா அப்படின்ற கேள்விய இவருடைய வியூஸ் வச்சே நம்ம கண்டுபிடிச்ச முடியும். இவ்வளோ லட்சம் பேர் அவரை பாக்குறாங்க, பின்தொடர்றாங்க அப்படிங்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கும் போது அப்ப இவங்க சரியில்லை போல இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எங்கேயோ அடிச்சிருச்சுன்னா கன்ஃபார்ம் தே வில் ஓட் ஃபார் டிவிகேன்னு மட்டும் நான் சொல்ல, மற்ற கட்சிகளுக்கும் இது சிதறலாம். ஸோ இவர் இவருடைய அந்த ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்னு சொல்றதாகட்டும், அடுத்து இவங்க செஞ்ச ஊழல் பட்டியல் சொல்றதாகட்டும், இங்க என்ன செஞ்சிருக்காங்க அங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு எடுத்து ஒரு ஊர்லயும் அவர் சொல்ற விதமாகட்டும், இதெல்லாம் போகுது பேசப்படுது அப்படின்னாவே ஒரு பெரிய ஆப்பு திமுகவை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எனவே இப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடத்தப்பட்டு கொண்டு இருக்கும் ஒரு பிரச்சாரமும் வேட்பாளர்களுக்காக இனிமே செய்ய போறதும் எல்லாமே தூள் கிளப்புது அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறது கிடையாது. எனிஹவ் நம்ம அண்ணாமலை அவர்களை தூரம் தள்ளாம இருந்தா போதும்னு தான் இப்போதைக்கு தோணுது. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். தேங்க்யூ so much for watching this video. Bye.